ஒரே படம், ஆனால் 2 தியேட்டர்கள், 2 ஜாம்பவான்கள், நடுவில் சிக்கித் தவித்த பாக்யராஜ். தாவணி கனவுகள் படம் ரிலீஸுக்கு முந்தைய நாள் படத்தின் பிரிவ்யூ ஷோவை சிவாஜி கணேசனுக்கும் அப்போதைய முதலமைச்சர் எம்.ஜி.ஆருக்கும் தனித்தனியாக ஏற்பாடு செய்திருந்தார் பாக்யராஜ். வழக்கமாக சிவாஜி சார் மதிய ஷோ பார்ப்பார், எம்.ஜி.ஆர் மாலை ஷோ பார்ப்பார். அதற்கேற்ப எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. ஆனால் கடைசி நேரத்தில், மதிய ஷோவுக்கு வர முடியாது, மாலை ஷோவில்தான் பார்க்கிறேன் என்று சிவாஜி சார் சொல்லிவிட்டார். பாக்யராஜ் வேறு நாள் ஏற்பாடு செய்யலாம் என்று யோசிப்பதற்குள் சிவாஜி சாரே மாலை ஷோவுக்காக வேறு ஒரு தியேட்டரை புக் செய்துவிட்டார். இப்போது ஒரே நேரத்தில் எம்.ஜி.ஆர் ஒரு தியேட்டரில், சிவாஜி சார் இன்னொரு தியேட்டரில். யாரை விட்டு போவது, யாரை முதலில் கவனிப்பது என்று பாக்யராஜ் பெரிய தர்ம சங்கடத்தில் சிக்கினார். இறுதியில் ஒரு முடிவு எடுத்தார். முதல் பாதியை எம்.ஜி.ஆருடன் பார்த்துவிட்டு இடைவேளையில் சிவாஜி சார் இருக்கும் தியேட்டருக்கு போய்விடலாம் என்று. இதற்கிடையில் சிவாஜி சார் தியேட்டருக்கு வந்து, பாக்யராஜ் எங்கே என்று கேட்டார். உடனே பூர்ணிமா, கொஞ்சம் எடிட்டிங் பிரிண்டிங் வேலை இருக்கு, இப்போ வந்துடுவார் என்று சமாளித்தார். ஓ சரி என்று சொல்லிவிட்டு அமைதியாக படம் பார்க்க ஆரம்பித்து விட்டார் சிவாஜி. இங்கே எம்.ஜி.ஆருடன் முதல் பாதியை பார்த்து கொண்டிருந்த பாக்யராஜ் இடைவேளையில், கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்ப முயன்றார். உடனே எம்.ஜி.ஆர், நாளைக்கே படம் ரிலீஸ், இன்றைக்கு என்ன எடிட்டிங் வேலை, உண்மையை சொல்லு என்று கேட்டார். வேறு வழியில்லாமல் சிவாஜி சார் வேறு தியேட்டரில் காத்திருக்கிறார் என்று உண்மையை சொல்லிவிட்டார் பாக்யராஜ். அதை கேட்ட எம்.ஜி.ஆர், அவர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார், அவருக்குத்தான் முதல் மரியாதை, உடனே அவரிடம் போ, என்னை பற்றி கவலைப்படாதே என்று அனுப்பி வைத்தார். பாக்யராஜ் அங்கே போனதும் சிவாஜி சாரும் அதே கேள்வியைத்தான் கேட்டாரு. நீ எதுக்கு இங்க வந்த? எம்.ஜி.ஆர் சார் அங்க படம் பார்த்துட்டு இருக்காரே. நான் நடித்த படம், நான் எப்போ வேண்டுமானாலும் பார்த்துக்குவேன். ஆனால் ஒரு முதலமைச்சர் எல்லா வேலையையும் விட்டுவிட்டு நமக்காக வந்திருக்கிறார், உடனே அவர்கிட்ட போ என்று சிவாஜி சாரும் அனுப்பி வைத்தார். 2 ஜாம்பவான்களும் தங்களுக்கு அல்ல, மற்றவருக்கே மரியாதை கொடுத்த அந்த பண்புதான் இன்று வரை அவர்களை மக்கள் மறக்காமல் நினைவில் வைத்திருக்க காரணம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா கதைகள் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.